வணக்கம். தேவ் கவர்மெண்ட் டிஸ்கஷன். சரி, ஒரு ராஜாவாக நான் சொல்கிற தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. ஒவ்வொரு தகவலும் நான் பதில் சொல்கிறேன். ஓகே, முதலாவது கஜானா டிஸ்கஷன். ஒவ்வொரு நாட்டிலையுமே திரைப்படத்துறை இருக்கும். ஒரு சில நாட்டில் தான் தோது பார்க்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு சில நாட்டில் திரைப்படத்துறை இருக்குது. தமிழ்நாட்டிலையும் திரைப்படத்துறை இருக்குது. திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு நிறையா டேக்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் என்ன நிகழ்வு அப்படின்னா, ப்ரொடியூசர் மற்றும் டைரக்டர், ஆர்டிஸ்ட் ஒரு சில நபர் மட்டுமே கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் அப்படின்ற ஒரு நிலையில் ஓரளவு தோது பார்த்தா அப்படின்னா நமக்கு ஓரளவு கேஷ் கிடைக்கும். அந்த ஓரளவு இந்த கேஷில் தோது பார்த்துக்கலாம்னு நினைக்கிறதுனால ஓரளவுக்கு எல்லாம் மர்மமாகவே இருக்காங்க. பலி அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் தான். ஏன்னா ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் அவர் பணம் கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் நம்ம வரைக்கும் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ப்ரொடியூசர் காசு கொடுக்குறாருன்னா அவர் தகுந்த மாதிரி லாபத்தையும் ஏற்படுத்தி தரணும். ஓகே, சேலரியே இல்லாமல் நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. அதனால் இந்த கவர்மெண்ட்டு தரப்பில் இந்த திரைப்படத்துறை உள்ள நபர்கள்லாம் சரியான டேக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆதரவு கிடைக்கும். உளவியல் ரீதியாகவும் ஒரு மரியாதையும் ஒரு அங்கீகாரமும் ஒரு நன்னிலையும் தோதாகும். இவங்க மர்மமான முறையில் ஓரளவு பொருளியலை தோது பார்க்கறனால தான் இவங்க ஒரே பகுதியை மட்டுமே தோது பார்க்க வேண்டிய நிலையாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மனசாட்சியை உறுத்தும். அதனால் இவங்க தோது பார்க்குறது ரொம்ப சிரமம். அதனால தான் கவர்மெண்ட்டு கரெக்டாக டேக்ஸ் கட்டணும். இப்போ ஆக்டர் ரஜினிகாந்த் கூட எவ்வளவோ எரர் ஆனாலும் அவர் ஏன் ஓரளவு தோது பார்க்குறாருன்னா அவர் கரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறாரு. அதனால் திரைப்படத்துறையில் உள்ளவங்க எல்லாமே கரெக்டாக கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டணும். அடுத்து நிறையா படம் தோது பார்க்கலாம். ஓகே, ஒரு படமோ மட்டும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக டேக்ஸ் கட்டினீங்க அப்படின்னா அடுத்தடுத்த படம் நிறையா தோதாகும், உங்களுக்கு ஒன்றும் தெரிவிக்காது. ஓகே, அதனால் திரைப்படத்துறை அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஒருநிலைப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும், சரிப்படுத்தணும், நெறிப்படுத்தணும், முறைப்படுத்தணும். அப்போனா தான் அந்த திரைப்படத்துறைக்கே ஒரு மரியாதை ஏற்படும். ஓகே, அடுத்து குப்பை மேலாண்மை டிஸ்கஷன். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமே நீங்கள் ஒரு கன்வெர்ட்டான நிலையில் காசாக தோது பார்க்கணும். ஓகே, நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, பஞ்சாயத்து, தொகுதி, மாவட்டம், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அலுவலகமுமே ஓரளவு கவர்மெண்ட்டு கஜானாவில் ஓரளவு கேஷ் அப்படின்ற வகையில் தோது பார்க்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே இப்போது ஒரு கவர்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம ஓரளவு கேஷ் கிடைக்கிது அப்படின்றப்போ அந்த கேஷ் அவங்களே எடுத்துகிட்டு போகணுன்னு நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு செலவு இருக்கும். ஒரு எஜுகேஷன் அப்படின்றப்ப செலவு இருக்கும், ஒரு டூர் அப்படின்றப்ப செலவு இருக்கும். அப்படின்றப்ப எல்லாமே தனியார் அமைப்பை தான் சார்ந்து செயல்படுவாங்க. அப்போ கவர்மெண்ட் அப்படின்றது தோதாகாத ஒரு நிலையில் தான் இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் சரியான வகையில் ₹1 பரவாயில்ல, அது கவர்மெண்ட் கஜானாவில் சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான சேலரி அதிகப்படுத்தி தரப்படும், போனஸ் அதிகப்படுத்தி தரப்படும், உங்களுக்கு லீவு நாள் அதிகப்படுத்தி தரப்படும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சார்பாக உங்களுக்கு நிறைய சலுகை வழங்கப்படும். ஓகே, அதனால் சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாரிச்சிட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்காம ஓரளவு கவர்மெண்ட் கஜானாவில் காசு எத்தனைங்க அப்படின்னா ஓரளவு தொகை கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களோட தனிப்பட்ட விருப்பம், உங்கள்கிட்ட ஓரளவு கேஷ் இருக்குது, ஓரளவு உங்களுக்கு தகுதி இருக்குது, திறமை இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் தாராளமாக வெளிநாட்டிலையும் போய் பயணிக்கலாம், அங்கேயும் போய் ஸ்டே பண்ணலாம். ஆனால் ஓரளவாவது இப்போலேருந்தே ஓரளவு முறைப்படுத்தினா மட்டும்தான் கஜானாவில் ஓரளவு தொகை சேரும். ஓகே, அதனால் ஓரளவு எல்லாமே கேஷாக கன்வெர்ட் ஆகணும். ஓகே, சரி, அடுத்த தகவல் குவாரி டிஸ்கஷன். தமிழ்நாட்டில் ஏன் அதிகமாக நிலநடுக்கம் ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா நிறையா மழை இருக்குது. ஓகே, மழை அப்படின்றது ஒரு பாதுகாப்பு. ஆனால் இப்போது நிறையா குவாரிகள் டெண்டர் வர்றதுனால அதில் நிறைய முறைகேடுமே நடக்குது. அதை ஓரளவு சரிப்படுத்துகிறப்போ கவர்மெண்ட்டுக்கு ஓரளவு தொகை கிடைக்கும். இப்போவே இந்த மலைப்பகுதிகளை, இயற்கை வளங்களை பாதுகாத்தா தான் அங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதியானது பாதுகாக்கப்படும். ஓகே, அதனால் இந்த குவாரி எல்லாமே ஓரளவு செக் பண்ணுங்கள். அடுத்து கவர்மெண்ட்டு சார்பாக நிறையா கான்ட்ராக்ட் கான்செப்ட்லாம் இருக்குது. அது சரியான நபருக்கு தான் அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கணும். ஓகே,
அவங்க என்ன பெருசாக போய் ட்ரில்லியன் கணக்கில் சம்பாதிக்க போகிறது கிடையாது. சும்மா ஒரு சில கோடி சம்பாதிப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு எல்லாம் மாறுறப்போ அவங்களும் லட்சக்கணக்கில் தான் மாறும். பெருசாலாம் ஒரு லாபம் அப்படின்ற மாதிரிலாம் கான்செப்ட் கிடையாது. ஆனால் இருந்தாலும் கொடுக்குற கான்ட்ராக்ட்டு கரெக்டான நம்பருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறப்போ ஓரளவாவது கவர்மெண்ட்டுக்கு காசு சேரும், அவ்வளோதான். ஓகே சார், அடுத்த தகவல் பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பில் நிறையா பேர் இருக்காங்க. பவுன்சர் இருக்காங்க, காவல்துறை இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அதனால் இப்போது ஒலிம்பிக் கேம்ஸு நடந்துகிட்ருக்கு. தடகள போட்டியில் ஒருத்தர் ஓடிட்டுருக்காரு. அப்படின்றப்போ அவருக்கு பாதுகாப்பு நிச்சயமாக தேவைப்படும். அப்படின்றப்போ பாதுகாப்பு வழங்கணும். ஓகே, பாதுகாப்பு வழங்காமல் யாரோ என்னங்க அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அதனால் எனக்குமே பாதுகாப்பு தேவை, என்னுடைய ஃபேமிலிக்கு பாதுகாப்பு தேவை, என்னை சார்ந்த நபர்களுக்கும் பாதுகாப்பு தேவை. அதே மாதிரி உளவியல் ரீதியாகவும் அவங்களும் மனிதர்கள் தான். அதனால் துறை சார்ந்த நபர்களுக்குமே பாதுகாப்பு தேவை. ஓகே, இப்போ ஏன் பிரதமர் மோடிக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னா ஏன்னா நாட்டோட விஷயமா இருக்குது. ஓகே, அதனால் பாதுகாப்பு அப்படின்றது அவசியம். அதே மாதிரி தான் முதலமைச்சருக்கும் பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பில் சரியான பதத்தில் இயங்கணும், டேமேஜ் ஆகக்கூடாது. ஓகே, அடுத்த தகவல் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நிறுவனம் இருக்குது. அந்த கவர்மெண்ட் நிறுவனத்துக்கு எல்லாமே அப்பப்போ போய் விசிட் பண்ணலாம். அமைச்சர்களாகட்டும், ஏன் முதலமைச்சராகட்டும், இல்லை அந்த துறை சார்ந்த நபர்களாகட்டும், அப்பப்போ அந்த கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியை போய் விசிட் பண்ணணும். என்னங்க எவ்வளோ லாபம் வருது, என்ன போது பார்க்கலாம், இன்னும் எப்படி லாபத்தை அதிகப்படுத்தலாம், எப்படி இன்னும் வருமானத்தை அதிகப்படுத்தலாம், ஏதாவது வசதி ஏற்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் என்ன ஏதுன்னு தோது பார்க்கணும். ஓகே, அடுத்து அமைச்சர்களாகட்டும், முதலமைச்சராகட்டும் மீடியாவை தினந்தோறும் சந்திக்கணும். ஆனால் இருந்தாலும் வாரத்தில் ஒரு டைமாவது ஒரு இலகுவான முறையில் சந்தித்து என்ன ஏதுன்னு தோது பார்க்கணும். ஓகே, அந்த டைமில் மக்களோட மனு வாங்கி படிக்கலாம். மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தோழமையாக நினைக்கணும், ஒரு ஃப்ரெண்டாக நினைக்கணும். ஓகே, ஏதோ ஒரு கௌரவம் அங்கீகாரம் அப்படிலாம் நினைக்காம நமக்காக வேலை செய்கிறாங்க, நம்மளோட ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு நல்ல நிலையில் நினைக்கணும், நல்ல ஃப்ரெண்டாக நினைக்கணும். ஓகே, ஒரு சில தீதான நண்பர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு படியாக தோது பார்த்து கடைசியில் நமக்கே மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுத்துவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நபர்கள் கூடலாம் பழகக்கூடாது, நல்ல நண்பர்கள் கூட தான் பழகணும். அதே மாதிரி ஒரு சில நல்ல மீடியாவும் இருக்குது. அவங்க கூட தொடர்பு கொண்டு அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கும் அல்லது உங்களுடைய திட்டங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய நல்ல விதமான எண்ணங்களையுமே நீ அவங்கக்கிட்ட தெரிவிச்சிங்கன்னா தான் அவங்க மக்கள்கிட்ட அதை போய் கொண்டு போய் சொல்லுவாங்க. ஓகே சரி, அடுத்த தகவல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அடையாளம் அப்படின்னா பனைமரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கேரளா பொறுத்த வரைக்கும் தென்னை மரம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பனைமரம். அதனால் பனைமரமானது பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. அது இல்லாமல் நிறையா இடங்களில் பனைமரங்கள் நடுங்க. ஓகே, இந்த பனைமரத்துலேருந்து எடுக்கக்கூடிய கருப்பட்டி ஆகட்டும், பனை வெல்லம் ஆகட்டும், நிறையா பொருளானது உலக மார்க்கெட்டில் நல்ல ஒரு விலை இருக்குது. அதனால் ஏற்றுமதி தொழிலுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. ஓகே, அதிகப்படியான ஏற்றுமதி இறக்குமதியால் தான் ஒரு நாட்டோட பொருளாதாரமானது மேம்படைகிறதுக்கு நிறையா சந்தர்ப்பம் இருக்குது. ஓகே, அதனால் பனை மரத்துக்கு அங்கீகாரம் இருக்குது. அதே மாதிரி பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த தெளிவு, அந்த கல்லுன்னு சொல்கிறாங்க, அதுக்குமே அங்கீகாரம் கொடுக்கலாம். ஒரு சில விஷயம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னா, அப்போது யூகே சிஸ்டம் இருந்தது, பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க அதனால் அவங்களோட ஆளுமை இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறையா விஷயத்தை வந்து நிராகரித்தாங்க. தோதாகாதுங்க, அப்படிலாம் ஆகாது, சரி கிடையாது. இப்போ அவங்களே போயிட்டாங்க, நீங்கள் சுதந்திரமாக செயல்படுங்க அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம ஏன் வந்துட்டு இன்னும் ஒரு சித்திரவதையை அனுபவிக்கணும்? அதனால் தெளிவு அப்படின்றது தோது பார்க்கலாம். அதாவது கவர்மெண்ட்டுக்கு வருமானம் எதெல்லாம் தோதாகுமோ அதெல்லாம் அதிகப்படுத்தணும். அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்த நலத்திட்டங்களை தோது பார்க்குறதுன்றது ஓரளவு தோதாகும். கவர்மெண்ட்டு சார்பாக எந்த ஒரு அதாவது இன்கம் அப்படின்றது அதிகப்படுத்தினா தான் அவுட்புட்டில் நம்ம இதெல்லாம் தோது பார்க்க முடியும். இன்கம்மை வந்துட்டு நம்ம நிராகரிச்சுட்டு அவுட்புட்டில் தான் அதிகமாக இருக்குது. அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அது அப்படி தான் கான்செப்ட் இருக்குது. நம்ம வருமானம் அதிகமாகிறப்போ ஒன்றும் தெரிவிக்காது, உடனுக்குடனே செயல்படுத்தலாம். ஓகே, அதனால் டாஸ்மார்க்கு தேவைப்படுறீங்க, அது பயன்படுத்திக்குவாங்க. அதெல்லாம் படிப்படியாக தான் சரிப்படுத்தணும். ஓகே, ஒரே நாளில் தியானம் சொல்லித்தரதுன்றது ரொம்ப சிரமம், படிப்படியாக தான் தோதாகும். ஓகே, அதே சமயத்தில் இந்த மாதிரி தெளிவு
ஓரளவு பயன்படுத்திக்கலாம். அதெல்லாம் இன்னும் ஓரளவு நல்லா டெவலப் ஆகிறப்ப கேரளாவில் ஒரு நல்ல இன்கம் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் லைசன்ஸு கொடுத்து இந்த மாதிரி வருஷத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ ஒரு டைம் காசு கொடுங்க அப்படின்ட்டா கவர்மெண்ட் அந்த கேஷ் வாங்கிக்குவாங்க, ஓரளவு தோது பார்த்துக்குவாங்க, எல்லாம் ஓரளவு நாகரிகமாக மாறிடுவாங்க. அவ்வளோதான், எந்த விதமான எரருமே ஏற்படாது. கனடா நாட்டில் கூட நிறையா வகையில் தோது அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் வல்லரசு நாடாக இருக்குது, நல்ல எஜுகேஷன் லெவலில் இருக்காங்க, நிறைய யூனிவர்சிட்டிலாம் இருக்குது, நல்லா தான் இருக்கிறாங்க. ஓகே, ஒரு காலகட்டத்தில் இங்கே எல்லாமே இயல்பாக தான் இருந்தது, அதை ஒரு மாற்றி விட்டாங்க. இப்போ அதை மறுபடியும் சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா சரியாக போயிடும். சரி, அடுத்த தகவல் சட்ட திருத்தம். நிறையா விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்டர் அம்பேத்கர் அவர் சட்ட புத்தகத்தில் நிறைய விஷயம் தோது பார்த்தாரு. ஆனால் இருந்தாலும் நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி நிறைய சட்ட திருத்தத்தை சரிப்படுத்துறதுன்றது நல்ல விஷயந்தான். ஓகே, சரி, அடுத்த தகவல் சட்டக்கல்லூரி. சட்டக்கல்லூரினாலே சண்டை கல்லூரி அப்படின்ற மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு காலேஜ் தான். நீங்கள் வக்கீல்லாம் படிச்சிங்க அப்படின்னா ஓரளவு நல்ல விதமாகவே சம்பாதிக்கலாம். ஓகே, நிறைய, அதாவது கோர்ட்டுக்கு தான் போய் சம்பாதிக்கணும் அப்படி கிடையாது. சில டாக்குமெண்ட்ஸு, சில வெரிஃபிகேஷனு, சில விஷயம் தோது பார்த்திங்கனாலே ஓரளவு சம்பாதிக்கலாம். நல்லா ஊருப்பட்ட நெகட்டிவாக மாற்றி வச்சுருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் பாசிட்டிவ் தான். அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு சம்பளம், எல்லா வகையும் தோது பார்க்கலாம். அதனால் சட்டக்கல்லூரி ஓரளவு தோது பார்த்தோம் அப்படின்னா நிறையா இஷ்யூலாம் உடனுக்குடனே சால்வ் ஆகும். ஓகே, ஏன் அப்படின்னா உலக தரப்பில் நம்ம ஒரு நிறுவனத்தையோ கொண்டு போகிறப்போ அவங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அப்போல்லாம் அவங்க சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனுக்குடனே எல்லாமே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இங்கே கூட அதிநவீன டெக்னாலஜிலாம் வச்சுருக்காங்க அப்ராட் கண்டிஷன்லாம். அதனால் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வேகமாக எல்லா வகையிலுமே தோதாகும். ஓகே, அடுத்த தகவல் பள்ளி, அதாவது ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி மற்றும் அரசு பள்ளி. ஆல்ரெடி என்னென்ன இலவசம் நான் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் சைக்கிள் இலவசம், தரமான சைக்கிள் வழங்கப்படும். ஓகே, டப்பா சைக்கிள் கிடையாது, நல்ல ஒரு தரமான ஒரு சைக்கிள். ஓகே, அடுத்து கழிவறை வசதி தரமாக செய்து தரப்படும். அடுத்து லேப்டாப் வழங்கப்படும், மடிக்கணினி. ஓகே, அடுத்து அரசாங்க கல்லூரி எலக்ட்ரானிக்ஸ் ஸ்கூட்டர் வழங்கப்படும். ஓரளவு கஜானாவில் காசு இருந்துச்சு அப்படின்னா தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஸ்கூட்டர் வழங்கப்படும். அடுத்து லேப்டாப் வழங்கப்படும், மடிக்கணினி. ஓகே, அடுத்து பொதுமக்களுக்கு சில அப்ராட் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா ஹைவேஸில் போயிட்டுருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல கூட ஒரு டாய்லெட் வசதி இருக்கும். அந்த டாய்லெட்டில் சோப்பு இருக்கும், துணி இருக்கும், அவ்வளோ க்ளீனிங்காக இருக்கும், கண்ணாடி இருக்கும், யாரும் டேமேஜும் படுத்த மாட்டாங்க, வாட்டர் வசதியுமே இருக்கும். அப்ராட் கண்டிஷனில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு நெடுஞ்சாலையில். ஓகே, ஹைவேஸில். ஓகே, ஆனால் இங்கே மக்கள் வாழக்கூடிய பகுதியில் கூட அவ்வளோ சுகாதாரம் கிடையாது, சுத்தம் கிடையாது. ஓகே, ஏன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து அது செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கவர்மெண்ட்டில் கஜானாவில் காசு இருந்தால் ஒன்றும் தெரிவிக்காது. அதனால் கவர்மெண்ட்டில் கஜானாவில் காசு சேர்றப்போ தரமான கழிப்பட வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். ஏன்னா மக்களோட ஆரோக்கியம் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, ஓரளவு இன்னும் கஜானாவில் காசு சேருது அப்படின்றப்போ கட்சி சார்பாக உங்களுக்கு நிறைய இடத்துல இலவச அன்னதானம் வழங்கப்படும். ஓகே, கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு ஆஃபீஸில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, கம்பெனிக்கு எப்படி ஓரளவு இன்கம் கிடைக்கிறப்போ கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவு சேல்ரி, அந்த கம்பெனிக்கு ஏதாவது வசதி எல்லாம் ஓரளவு தோது பார்க்குறோமோ அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டு. ஓகே, அதனால் கவர்மெண்ட் ஓரளவு எல்லாம் தோது பார்க்குறப்போ தேவையான வசதி எல்லாருக்கும் கிடைக்கும். ஓகே, சரி, இன்றைக்கு தகவல் போதுமானது. நன்றி, வணக்கம், பாய்.